ரகசிய ஒற்ற நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சீமானுக்கு துரோகம் செய்தார் ஃபாத்திமா ஃபர்கானா. தென்னகம் விஷ்ணுவின் குற்றச்சாட்டுக்கு சீமானின் தரமான பதிலடி. இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறவாங்க. வீடியோக்குள்ள போகலாம். நாம் தமிழர் கட்சியில் இருப்பவர்கள் நாம் தமிழர் கட்சியின் கருத்துக்களையும் சீமான் அவர்களுடைய செயல்களையும் ஆதரித்து பேசுற மாதிரி நாம் தமிழர் கட்சியை விட்டு விலக்கப்பட்டவர்கள் இல்ல விலகியவர்கள் நாம் தமிழர் கட்சியின் செயல்களையும் சீமான் அவர்களுடைய நிலைப்பாடுகளையும் விமர்சிக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து செய்துட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா கட்சியில் இருக்கும் பொழுது அவர்கள் கட்சிக்காக பேச வேண்டிய அவசியம் இருக்கும். கட்சிக்கு வெளியே போன பிறகு கட்சிக்கு எதிராக பேச வேண்டிய அவசியம் இருக்கும். ஆனா சமீபத்தில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட தென்னகம் விஷ்ணு அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக எந்த ஒரு கருத்துக்களையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் சமீப காலமாக அவரை பலரும் துரோகி அப்படின்ட்டு பட்டம் கட்டிய காரணத்தினால் நேற்றைய தினம் கோபப்பட்டு நிறைய விடயங்களை பேசியிருந்தாரு அவருடைய காணொலியில. ரொம்ப முக்கியமா நாம் தமிழர் கட்சியின் அதிகாரப்பூர்வ வலைவலியான எங்கள் தேசம் வலைவலியில திமுகவினரை நேர்காணல் எடுக்கிறார் ஃபாத்திமா ஃபர்கானா. இது சீமான் அவர்களுக்கு தெரியுமா, இது சீமானுக்கு செய்யக்கூடிய துரோகம் அப்படிங்கிற ரேஞ்சில அவர் ஒரு சில கருத்துக்களை உதிர்த்திருந்தாரு. ரொம்ப முக்கியமா சமீபத்தில் நக்கீரன் கோபாலோடு ஃபாத்திமா ஃபர்கானா உரையாடிய அந்த உரையாடல் அப்படிங்கிறது இப்போ தமிழ்நாட்டு அரசியல் களத்திலேயே மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கக்கூடிய சூழல்ல இதையும் ஒரு காரணமாக ஃபாத்திமா ஃபர்கானாக்கு எதிராக தென்னகம் விஷ்ணு பேசியிருந்தார். ஆனா இதுல சீமான் அவர்களுக்கு தெரியாம தான் இந்த நேர்காணல்கள் நடத்தப்பட்டுச்சா அப்படின்னா நிச்சயமாக இல்ல அப்படிங்கறதான் பதில். நாம் தமிழர் கட்சிக்குள் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நகர்வுகளுமே சீமான் அவர்களுக்கு உடனடியாக செய்திகள் போயிடும். அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சியின் அதிகாரப்பூர்வ வலையொலி ஒண்ணுல இந்த மாதிரியான நேர்காணல்கள் எடுக்கப்படுது, திமுக ஆதரவாளர்கள் வந்து பேசுறாங்க அப்படின்னா நிச்சயமாக சீமானுக்கு தெரியாம நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சீமானுக்கு தெரிந்துதான் நடக்கு அப்படிங்கறதான் உண்மை. அதன் வெளிப்பாடா நேற்றைய தினம் சீமான் அவர்கள் இந்த நேர்காணல் மூலமாக நக்கீரன் கோபாலுக்கு எதிராக தவக அரசு வழக்கு பதிந்துள்ள சூழல்ல அதனை எதிர்த்து சீமான் அவர்கள் ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதுல கரூர் பேரவலம் குறித்து தனது கருத்துக்களையும் ஐயங்களையும் முன்வைத்ததற்காக அண்ணன் நக்கீரன் கோபால் மீது வழக்கு தொடுப்பதா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பினவர் கரூர் கோர விபத்தில் குற்றம் சாட்டப்பட்டு ஒன்றிய புலனாய்வு விசாரணைக்கு அழைக்கப்பட்ட அமைச்சர் ஆதவ அர்ஜுனா கரூரில் காவல்துறையினர் மக்களை கொண்டு குவித்தனர் என மனம் போன போக்கில் வாய்க்கு வந்ததை துளியும் பொறுப்புணர்வின்றி பேசும்போது வேடிக்கை பார்க்கும் தவக அரசு எங்கள் தேசம் வலையொலியின் நேர்காணலில் அண்ணன் கோபால் அவ்விபத்து குறித்து தனது கேள்விகளையும் ஐயங்களையும் முன்வைத்ததற்கே வழக்கு தொடுப்பது வெளிப்படையான அச்சுறுத்தல் இன்றி வேறில்லை. இதுவெல்லாம் பாசிச வெறியாட்டத்தின் தொடக்க நிலையாகும். இதனை கடுமையாக எதிர்க்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப தெளிவா எங்கள் தேசம்ல நக்கீரன் கோபால் அவர்கள் கொடுத்த பேட்டியையும் கோடிட்டு தான் காட்டியிருக்கிறாரு. சோ இதன் மூலமாக சீமான் அவர்களுக்கு தெரியாம ஃபாத்திமா ஃபர்கானா இது பண்ணல அப்படிங்கறத உண்மை. அதே மாதிரி தென்னகம் விஷ்ணு அவர்கள் பாரிசாலனுக்கு ஆதரவாகவும் ஏகலைவனுக்கு ஆதரவாகவும் பேசும் பொழுதும் சீமான் அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் தான் ஃபாத்திமா ஃபர்கானா அவர்கள் தென்னக விஷ்ணுக்கு அலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாரு அப்படிங்கறதும் வெளிப்படையா தெரியுது. சோ பெண்கள் மீது தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை இனியாவது கட்சியை விட்டு வெளியேறுபவர்கள் வைப்பதை நிறுத்திக் கொள்ளணும் அப்படிங்கறதான் இதன் மூலமாக தெரியக்கூடிய செய்தியா இருக்கு. நன்றி, வணக்கம்.